தொடரோட ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் ராஜகோபாலபுரம் வர்சஸ் பெருங்களூர். ரெண்டு டீமுக்கான மேட்ச். கண்டிப்பாக மேட்ச் பரபரப்பாக இருக்க போகுது. ரெண்டு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஓடி பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் இருக்குது, மேன் ஆஃப் த சீரீஸில் இருக்க ராஜ்குமார். ஸோ அதே மாதிரி இன்னொருத்தர் நாமினேட் ஆகிருக்குது சிவா. ஸோ 2 பேர் தான் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், நேருக்கு நேர் மோதுறாங்க. 2 பெஸ்ட்டு விசஸ் பெஸ்ட்டு. நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பீர் முகமது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க 6. முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க ராஜ்குமார். செகண்ட் ஒன் இந்த முறை செம்ம கைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சிடுறாங்களா? பால் வரைக்கும் போயிட்டு பாலை ட்ராப் பண்ணிட்டாங்க. இங்க இது வரைக்கும் 2 ரன் ஓட்டாங்க. சிவோட தேர்ட் ஒன் ஸ்டாருங்க. 1 more 6. போன பால் தான் லைஃப் கொடுத்தாங்க. இந்த பால் ஸ்டாரு அகைன் ஒரு 6. அந்த கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா இப்போ ஒரு 6 ரன் சேவ். போன பாலில் போன 2 சேவ்னு 8 சேவ் ஆயிருக்கும். ஸோ பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ இம்பேக்ட் ஏற்படுத்துது அப்படிங்கிறத அந்த ஒரு கேட்சு. ஃபோர்த் ஒன் இந்த முறை கவர்ஸில் இது கண்டிப்பாக தாண்டி போயிருச்சுங்க. அகைன் ஒரு 6. மூணாவது 6 பதிவு பண்ணுறாரு. முதல் ஓவரில் 4 பாலுக்கெல்லாம் 20 ரன் கிட்ட கொண்டு வந்துட்டாரு இங்கே ராஜ்குமார். ஃபிஃப்த் ஒன் இந்த முறை மிட் விக்கெட்டில் பாஸாக போய்க்கிருக்கு. கண்ணன் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் பாலுக்கு போயிடுறாரா? போனாலும் பாலை ஸ்டாப் பண்ண முடியல. போயிடுச்சு பவுண்டரி. லாஸ்ட் 1 more. இந்த முறை ஆஸ்டாரு கண்டிப்பாக இதுவும் தாண்டி போயிடுச்சுங்க 6. தொலை தூரம் அடிக்கப்பட்ட 6 அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே ராஜ் பேட்லேருந்து ஒரு ஹியூஜ். மொத்தமாக இந்த ஓவரில் 4 6 ஒரு 4 ஒரு 2ன்னு எக்ஸ்பென்சிவாக மாற்றிட்டாரு. 30 ரன் அடிச்சிருக்காங்க. முதல் ஓவரில் எங்கள் பெருங்களூர். செகண்ட் ஓவர் போட எங்கள் மணி வந்திருக்காரு. பீர் முகமது ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் பால் சுற்றி திரும்பினாரு. ஆனால் பேட்டில் பண்ணல. டாட் பால். செகண்ட் ஒன் இன்சைட் எஜ் ஆகி வந்துச்சு. பிகைண்ட் ஸ்டம்பில் கிராண்டட் 2 போகுதா? அங்கே பாண்டியன் வெரைட்டி பாலுக்கு போனார். ஆனால் பிடிக்க முடியல. இந்த பால் ஒரு 2 ரன். பாலோட தேர்ட் ஒன் ஸ்டம்பில் பட்டு தாங்க வந்துச்சு. விக்கெட். பீர் முகமதே நகர்ந்துட்டார். விக்கெட் தெரிஞ்ச உடனே அம்பேடிசனுக்கு வெயிட் பண்ணல. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் எங்கள் அப்துல்லா ஃபர்ஸ்ட் பாலே வெரைட்டி ஆட பார்த்தாரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. பால் வரைக்கும் போனாங்க. ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. வெரைட்டி போய்க்கிருக்காரு. நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டர். 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் அகெயின் கேப்பில் தான் போகுது. ஃபீல்டர் பால் வரைக்கும் போனார். ஸோ இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுருந்தா விக்கெட்டாக மாறி இருக்குவீங்க. நெக்ஸ்ட் ஒன் அப்படியே ஆக்கிங்களேன் சூப்பராக போட்டார். ஸ்டம்பில் எல்லாம் அதன் காரணமாக டிஃபன்ஸ் ஆட்டார் ராஜ்குமார். ஒரு சிங்கிள். 2 ஓவருக்கு 36 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான தேர்ட் ஓவர் போட இங்கே ராஜா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ராஜ் இருக்காரு. ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ். ஃபர்ஸ்ட் பால்லே ஆஸ்டாரு. ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு. ஒரு 6. முதல் பதிலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ராஜ் இந்த ஓவர்லையும். செகண்ட் ஒன் இந்த முறை ஏற்று வாங்கியிருக்கு. சான்ஸ் ஃபார் பால் வரைக்கும் போய் நல்லா டேக் ஆன அந்த டீமோட கேப்டன் இங்கே பாண்டியன். ராஜோட விக்கெட்டை இங்கே இழக்கிறாரு. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணா இங்கே பிரவீன். இவருமே நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. இங்கே கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 ட்ரை பண்ணுறாங்களா? கண்ணன் வெரைட்டி பாஸ்டாக வந்தார். நல்லா ஸ்டாப் ஃபீல்டர். ஒரு சிங்கிள். நல்லா த்ரோங்க. நெக்ஸ்ட் ஒன் அப்துல்லா ஆன் ஸ்ட்ரைக். ரீச் ஆகிடுச்சாரு. கேப்பில் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருக்காங்க. ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஒரு பவுண்ட்ரி. ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிச்சிடுறாங்களா? நல்லா டேக்கானாங்க மணி. நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் அப்துல்லாவோட விக்கெட் இங்கே பறி போகுது. 3 ஓவருக்கு 49 அடிச்சிருக்காங்க எங்கள் பெருங்களூர். போனவரோட லாஸ்ட் பால் ஒரு சிங்கிள். மேட்சுக்கான 4வது ஓவர் போட எங்கள் மணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சுற்று. ஆனால் பேட்டில் பண்ணல. டாட் பால். செகண்ட் ஒன்
அகைன் மறைச்சு ஆட பார்த்தாரு. பேக் டு பேக் 2 பாலையும் டாட்டா போட்டிருக்காரு. தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அடித்தார். கிளாசிக்கா சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் பிரேஸ் அடுக்கிற ட்ரை. ஆனால் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா? பால் வரைக்கும் வந்தாங்க. நான் கேட்ச பிடிக்க முடியல. நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச் ஆடுறாருன்னு பார்த்தா ஸ்லோயர் கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு. ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால். எக்ஸலண்ட் ஓவர். சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை எங்கள் மணி. 4 ஓவருக்கு 52 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சொல்ல லாஸ்ட் ஓவர் போட எங்கள் பாண்டியன் அந்த டீமோட கேப்டன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால்லே சுற்றி இருக்காரு. ட்ரை பேட்டில் பண்ணல டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு எங்கள் பாண்டி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் 6 போயிருச்சா? இங்க உள்ள விழுக்கும் நினைச்சு சூப்பரான 6 பிரவீன் பேட்ல இருந்துங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பில் தட்டிருச்சுங்க விக்கெட். நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே பைசல். லாஸ்ட் 2 பால் இருக்கு. கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் சிங்கிளாக 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் கரெக்டாக எடுத்துட்டாருங்க போயிட்டு பால ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். கேப்பில் தான் வந்துச்சு. கீப்பர் பாலுக்கு போயிட்டாரு. 2 பேட்ஸ்மேனும் அவங்களோட எண்டுக்கு போயிட்டாங்க. ஒன்னோட ஸ்டாப் ஆகிடுவாங்க. எஸ் இந்த ஒன்னோட 1வது பகுதி முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 64 அடிச்சிருக்காங்க பெருங்களூர். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் 65 அடிக்கணும். ராஜகோபாலபுரம் சேஸ் பண்ணுறாங்களா பார்க்கலாம் இந்த மேட்சை. ஓனிங் பேட்ஸ் பண்ணால் அங்கே ஸ்ட்ரைக்கில் இருக்குது சிவா. நான் ஸ்ட்ரைக்கில் ராஜா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் செல்வமணி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பில் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பாலாக கன்வெர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் செல்வமணி. செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் நேருக்கு நேர் செம்ம கைட்டு போயிருக்கு. தாண்டி போகுதா? போயிடுச்சுங்க. இங்கே 6 முதல் 6 பதிவு பண்ணுறாரு எங்கள் சிவா. தேர்ட் ஒன் பேட்டில் நிற்கு நல்லா டேக்கன். எந்த காரணத்துக்காக செல்வா ஃபர்ஸ்ட் ஓவர் கொண்டு வந்தாங்களோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காருங்க. சிவாவோட விக்கெட் 6 அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட். அடுத்த பால்ல எடுத்து நல்ல கம்பேக். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் மணி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. மிட் ஆஃபில் பிரவீன் காலை போட்டு ஸ்டாப் பண்ணி விட்டார். அதுக்கு பின்னாடி பீர் இருந்தார். இந்த பால் 2 பாலோட 5th ஒன் ஃபுல் ஷாஸ்டாருங்க. இங்கே கண்டிப்பாக இதை தாண்டி போயிடுச்சு இங்கே 6 சூப்பரான 6. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஆனால் உடம்பை போட்டு ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாரு. நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள். முதல் ஓவருக்கு 15 ரன் அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். செகண்ட் ஓவர் பட எங்கள் தேவா விட்டு தட்ட பார்த்தாரு. சூப்பர் டெலிவரி. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் சுச்சிருக்கான ட்ரை. நல்ல கீப்பிங். சுச்சிக்கு திரும்பினாலும் கன்ஃபியூஸ் ஆகாமல் பிடிச்சிட்டாரு. டாட் பால். தேர்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால். கன்சிட்டா 3 டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே தேவா. ஃபோர்த் ஒன் சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பாக போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் தெரிவித்து போயிருக்கு. பவுண்டரி போகுதா? ஃபீல்டர் பீர் முகமது அங்கே விரட்டி பாலுக்கு போயிட்டாங்க. நல்ல ஸ்டாப். 2 ரன் ஒரு 2 ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். லாஸ்ட் 1 மோர் உடம்புல தான் போட்டிருக்கு. சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். இந்த ஓவரை இங்கே 6 ரன்னை விட்டு கொடுத்து கம்பேக்கிங்கான ஓவரை மாற்றிருக்காரு இங்கே தேவா. எம்னி இருக்க 3 ஓவருக்கு 44 ஆல்மோஸ்ட் 15 ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு போகணும். பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் இந்த ஓவர் இங்கே பீர் முகமது வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன்
ஃபாஸ்ட் பாலே கவர்ஸில் சூப்பராக அடித்தார். கண்டிப்பாக தாண்டி பவுண்ட்ரி போயிருந்தா. லக்கிலி அது பவுண்ட்ரி போகலைங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல குத்தி பால் டேன் ஆகிடுச்சு. இந்த பால் 2 ரன் கண்டிப்பாக லக்கு ஃபேவராக வேலை செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். அந்த இடத்துல இருந்த மோட்டில் குத்தி பால் இந்த பக்கமாக வந்துடுச்சு. பவுண்ட்ரி போயிருக்க வேண்டியது. அந்த இடத்துல ஃபீல்டரே இல்லை. லக்கி சேவ் 2 ரன். செகண்ட் ஒன் அகைன் அதே திசையில் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி யோகராஜ் ஃபீல்டர் கைக்கே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது சிங்கிளாக தான் மாறும். நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பா பிடிக்க முடியலங்க. வெளில போயிடுச்சு பந்து லைனை தாண்டி. 6 போயிருக்கு. இங்கே தேவையான ஒரு 6 பதிவு பண்ணுறாரு இங்கே மணி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ். இதுவும் கண்டிப்பாக தாண்டி போயிருச்சுங்க. இங்கே 6 சூப்பர்வான 6 இங்கே பதிவு பண்ணுறாரு. பேக் டு பேக் 2 6. பாலோட நெக்ஸ்ட் ஒன் 46 அடிக்கிறான்னு பார்க்கலாம் இங்கே மணி. வைடா நோ பாலா? நோ பால் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் மேட் நோ பால். நெக்ஸ்ட் ஒன் பவுலர் தலைக்கு மேலே பார்த்தா பின்னாடி இந்த செல்வமணி பாலை பிடிச்சிருக்காரு. பிடிக்கிறாருன்னு பார்த்தா தடுத்து தான் போட்டார். 1 2வது ரன் ரஷ் பண்ணுறாங்களா? போட்டாங்க இங்கே 2 ரன். லாஸ்ட் 1 மோர். பேட்டில் நிற்கு பின்னாடி இந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறாரு. டான்ஸ் ஃபார் டேரக்ட் கிட்டா அங்கேயும் அடிக்கலை. 2 சைடுமே சிங்கிள் ஓட்டாங்க. 2 லைஃபு 2 பேட்ஸ்மேனுக்குமே கிடச்சிருக்கு. அவருக்கு ஓவர் லைஃபாக 3 ஓவருக்கு 40 அடிச்சிருக்காங்க. எப்படி இருக்க 2 ஓவருக்கு 25 அடிக்கணும். மேட்சுக்கான 4வது ஓவர் போட எங்கள் தேவா சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா பூஸ்டாருங்க எங்கள் யோகராஜ். நல்லா டேக்கன். ஒரு மேட்ச் ஐபிஎல் எப்படி தோனி பொல்லாடுக்காக நேருக்கு நேர் ஃபீல்டர் வச்சு எடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கே பந்தை போட்டு எடுத்துறாரு நேருக்கு நேர் ஃபீல்டரை வச்சு. ஸோ நல்லா டேக்கன் கரெக்டாக பாலவும் பூஸ்டாரு. நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் மணியோட விக்கெட் இங்கே இழக்கிறாங்க. செகண்ட் ஒன் நீ பேட்ஸ்மேனா இங்கே சிவபிரபு. பெரிய ஷாட்டுக்கான ட்ரையான்னு பார்த்தா தெளிவாக மீட் ஆகலை. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் ஆஸ்டாருங்க. பிகேந்திர ஸ்டம்பில் பவுண்ட்ரி யாரான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்ட்ரி கொடுத்துருக்காரு லெக் அம்பேர். இவனி இருக்க 9க்கு 20. நேருக்கு நேர் போட்டார். மிஸ் பண்ணிட்டாருங்க. தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. டாட் பால். இவனி இருக்க 8க்கு 20. முக்கியமான பால். மர்ரித்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். சான்ஸ் ஃபார் போயிருச்சுங்க. இங்கே 6 தேவையான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ராஜா. இவன் இருக்க 7 பாலுக்கு 14 அடிக்கணும். மேட்ச் பால் 7க்கு 14. கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். ஸ்டாப் பண்ணி போட்டார். 1 2வது ரன்னும் ரெஸ்ட் பண்ணி ஓட்டாங்க இங்கே. இந்த பால் 2 ரன். ஸோ 2ஓட ஓவர் 2 ஆயிருக்கு. இந்த ஓவரில் 12. அடுத்த ஓவருக்கு தேவையான ரன்னும் 12. கடைசி 6 பாலுக்கு 12 அடிக்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே யோகராஜ் வந்திருக்காரு பவுலிங்கில். ஸ்ட்ரைக்கில் சிவபிரபு. நான் சைக்கில் ராஜா. 6க்கு 12 ஃபர்ஸ்ட் ஒன். திரையாக தான் போயிருக்கு. 1 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா 2 ஃபீல்டர் ஒன்று போட்டாங்க. மணிரத்னம் பாலை பிடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். ரெமினிக்கு 5க்கு 11. நோ கேப்டன் நல்லா போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி. சூப்பராக போட்டிருக்காரு இங்கே யோகராஜ். முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் 4க்கு 11. சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. தாண்டி போயிருச்சு இங்கே 6. முக்கியமான நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு ராஜா. இப்போ 3க்கு 5 மாறுது மேட்ச்சு. எப்படி இருக்க 3க்கு 5. திரையா நேருக்கு நேர் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. ஸ்டாப் பண்ணி போட்டார். ஒரு சிங்கிள். இவனு இருக்க 2 பாலுக்கு 4. செம்ம பிரசராக மேட்ச் எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க. 2 பாலுக்கு 4. முதல் 4 பாலுக்கு 8 அடிச்சாங்க. கடைசி 2 பாலுக்கு 4 அடிக்கணும். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இங்கே திக் மூமெண்ட். நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பீர் முகமது. நல்ல ஸ்டாஃப். த்ரோ ஃபாஸ்ட்டாக அடிக்கணும். த்ரோவில் தப்பு பண்ணிட்டாங்களா? அங்கேயே அவுட்டுன்னு நினைக்கிறேங்க. அவுட்டு அங்கே
இப்போ 1-3 துரிதமாக வேலை பார்த்துருக்காரு யோகராஜ். இங்கிட்டு பார்த்து அங்கிட்டு ஸ்டெம்பில் கரெக்டாக அடிச்சு போட்டாரு, கையிலே வச்சுக்கிட்டு. 1 பாலுக்கு 3 மேட்சை சூப்பர் ஓவருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். இதே மாதிரி தான் குவார்டர் ஃபைனல் அவங்களோட மேட்ச் 1-4 அடிக்கணும்னு இருந்துச்சு. அப்போ சிந்து வந்து ஒரு 4 அடித்து மேட்சை ஜெயிக்க வச்சார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே கடைசி 1 பாலுக்கு 3 என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இங்கே யோகராஜ் சான்ஸ் ஃபார் தாண்டி போயிடுதா, தடுத்துட்டாருங்க. இங்கே இது வரைக்கும் 2 3வது ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா த்ரோ அடிச்சிருவாங்க. அங்கே அடிச்சிருக்காரு பவுலர் ரனில். சூப்பர் ஓவருக்கு போயிடுச்சுங்க இங்கே மேட்சை. சூப்பர் ஓவருக்கு திருப்பி போயிடுச்சு மேட்ச்சு. இங்கே செம்ம ப்ரெஷரான மேட்ச்சு. வாட் அண்ட் ஃபீலிங். அங்கே சரியான ஸ்டாப் பண்ணியிருந்தார். வெளில போன பாலை உள்ளே தட்டி விட்டுருந்தார் அப்துல்லா. சூப்பரான ஸ்டாப்பு. ஸோ மேட்சுங்க சூப்பர் ஓவருக்கு போயிடுச்சு. சூப்பர் ஓவரில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சைக்கிளில் இருக்க போகிறது சிவா, நான் சைக்கிளாக மணி. ரெண்டுமே லெஃப்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. 1 and only ஓவர் சூப்பர் ஓவர் போட இங்கே செல்வா வந்திருக்காரு. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். செம்ம ஹை ப்ரெஷராக போய் மேட்ச் சூப்பர் ஓவருக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 6 பால் முக்கியமாக இருக்க போகுது. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாஸ் சான்ஸ் பால் தாண்டி போயிடுறான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சிவா. ரொம்ப நேரமாக வெயிலே இன்னும் வீடியோ எடுத்துக்கிருக்கோம். ஃபோன் சடனாக ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இடையில அந்த இடத்துல ஒரு பால் போட்டாங்க. அந்த பாலும் சூப்பரான 6 கிளாசிக் அடிச்சிருந்தாரு சிவா. 3rd one ஒயிட். பால் ஒரு ஒயிடு. 3rd one ரீபால். அகெயின் ஒரு ஒயிடு. பேக் டு பேக் 2 ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பிகைண்ட் த ஸ்டம்பில் வந்திருக்கு. பவுண்டரிக்கு போயிடுதா, கேட்சை பிடிக்கிறாருன்னு பார்த்தா பாலை வெட்டிக்கு இருந்தார். பவுண்டரி போயிடுச்சுங்க. இங்கே பிகைண்ட் த ஸ்டம்பில் லக்கி பவுண்டரி போயிடுச்சுங்க. 4th one அகைன் அடிச்சிருக்காரு சிவா அண்ட் பியூட்டி அப்படின்னே சொல்லலாம். 1 more 6 பதிவு பண்ணுறாரு. 3வது 6 பதிவு பண்ணுறாரு இங்கே சிவா. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலர் கைக்கு பக்கத்தில் தான் போணுச்சு. ஆனால் ஃபீல்டரால் ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி போயிடுச்சு. 24ஓட சேர்த்து ஒரு 4 28 ரன் பதிவு பண்ணியிருக்காருங்க. லாஸ்ட் 1 more சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. பட் சூப்பர் ஓவருக்கு என்ன காரணத்துக்காக சிவாவை இறக்குனாங்களோ அதை கரெக்டாக அங்கே பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். சூப்பர் பேட்டிங் ஒர்த்தாக ஆடி கொடுத்துருக்காரு. சூப்பர் ஓவரில் 6 பந்தை சந்திச்சு 24 அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். 28 அடிச்சிருக்காங்க. 29 டார்கெட் ஃபார் பெருங்களூர். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 29 டார்கெட். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹார்ட் ஹிட்டர் ராஜ்குமார் இருக்கார். ஸ்ட்ரைக்கில் நான் சைக்கிளாக பைசல். 1 and only ஓவர் 6க்கு 28க்குள்ளே டிஃபன் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டில் எங்கள் மணி இருக்கார் பவுலிங்கில். ஸோ யார் வின் பண்ணுறாங்க இந்த பேட்டர்லன்னு பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. செம்ம கைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. இங்க முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு ராஜ்குமார். ரிமைனிங் 5 பாலுக்கு 4 6 அடிக்கணும். செகண்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் இதையே அடிச்சாருங்க. 5 6 தேவை அப்படி நிலைமையெல்லாம் முதல் 2 பால்ல 2 6 அடிச்சாரு. ராஜ் ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். இங்க சிவா எப்படி ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி இங்க ராஜ்குமாரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2 பாலையும் 6 அடிச்சாரு. செம்ம ப்ரெஷராக கொண்டு போயிட்டான்னு சொல்லலாம். 17 அடிக்கணும் 4 பாலுக்கு. 3rd one இதையும் அடிச்சாருங்க. இங்க சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. இங்க ஆர்டி 6 முதல் 3 பாலை 6 அடிச்சாரு. இங்க ராஜ் முதல் 3ஐயும் ஹியூஜா மாத்திருக்காரு. 18 அடிச்சாங்க. ரிமினி இருக்க 3 பாலுக்கு 10 தான் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரிமினி இருக்க 3க்கு 11. 4th one இந்த மாதிரி தரையா பாஸ் ஆஃப் போயிருக்கு. கண்டிப்பாக 2 ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே அடிக்கிறாரா அங்கே அடிக்கிறாருன்னு பார்த்தா கீப்பர் 2க்கு த்ரோ நிற்க வச்சு மாறி இருக்காங்க. இந்த பால் விக்கெட்டு. ரிமினி இருக்க 2க்கு 10. ரிமினி இருக்க 2க்கு 10. செம்ம ப்ரெஷராக இருக்காங்க. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். 5th one டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே முக்கியமான நேரத்தில் மணி சூப்பராக போட்டிருக்காரு. கடைசி 1க்கு 10 லீகல் டெலிவரி என்ன ஃபார் ராஜகோபாலபுரம். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இங்கே கடைசி 1க்கு 10 லீகல் டெலிவரி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஓய்டு போயிருக்கீங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னு நினைக்கிறேன். அந்த எண்ணில் போட்டிருக்காரு. ஸோ தப்பு பண்ணிட்டாரு. இப்போ 1 பாலுக்கு ஃப்ரீ ஹிட் பால்.
அகைன் அடிச்சிருக்காரு ஆஸ்டாருங்க இங்கே ராஜ். எங்கேயோ போய் வந்திருக்கு, பட் ஹால்லக் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே சரியான பேட்டிங் ஆடி கொடுத்துருக்காரு ராஜ்குமார். பட் ஹால்லக் ஒரு ரன் வித்தியாசத்தில் மேட்சை வின் பண்ணுறாங்க இங்கே ராஜகோபாலபுரம். ஒர்த்தான இன்னிங்ஸ் ஹால்லக் ராஜ்.